ஆல் இந்தியா ரேடியோ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். என் பேர் அனுஷா. நான் கடந்த 15 வருடங்களா மீடியாவில் இருக்கேன். இந்த காலகட்டத்தில் நான் நிறைய தேர்தல் கவரேஜ்களை செஞ்சுருக்கேன். தேர்தல் சமயத்தில் உண்மையான தகவலான ஆராய்ந்து பார்த்து மட்டும்தான் மீடியாவில் போடணும். என் பெயர் சீனிவாசன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன். உண்மையான செய்தி, ஃபேக் செய்திங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த துறையில. முக்கியமா தேர்தல் சமயத்துல இதை தவிர்க்க தேர்தல் கமிஷன் கைட்லைன்ஸ், கோட் ஆஃப் கண்டக்ட் மீறாம இருக்கோமா, இதையெல்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். வணக்கம். வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு கைபேசி, தொலைக்காட்சி, மடிக்கணினின்னு உங்க கண் முன்னாடியே எப்பவும் ஏதாவது ஒரு திரை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த திரைகள்ல ஆயிரக்கணக்கான செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சேர்ற தகவல்களை சரிபார்த்து ஆய்வு செய்யணும். அதே மாதிரி தேர்தல்களின் போது ஊடகங்களின் பங்கு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு என்பதை எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? தேர்தல் சமயத்துல ஊடகங்கள் ரொம்ப பங்கு வகிக்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு ஊடகத்தை தவறா பயன்படுத்தி வாக்காளர்களை முறைகேடா வழி நடத்துற போக்கும் இருக்குது. பணம் கொடுத்து வெளியிட செய்யற கட்டண செய்திகள் மற்றும் போலி செய்திகளை பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். கட்டண செய்திங்க மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது பொதுமக்களை தவறான வழியில நடத்துது. ஜனநாயகத்துக்கு தீங்கு விளைவிச்சு வாக்காளர்களோட வாக்களிப்பு முடிவுகளையும் இது ரொம்ப பாதிக்க வைக்குது. ஆனா ஊடகங்கள் தேர்தலில் ஆக்கப்பூர்வமான முறையில பெரும் பங்கு வகிக்குதுங்க. ஆமாமா, நீங்க சொல்றத ஒரு விதத்துல உண்மைதான். ஊடகங்களோட நேர்மறையான பங்கை பத்தி பேசினா வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு சொல்றதுல ஊடகங்களோட பங்களிப்பு பாராட்டுக்குரியதுதான். ஏன், சமீபத்துல தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி மாசம் 25ஆம் தேதி இந்த வருஷம் ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த விழாவில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல தகவல்களை வழங்கிய பத்திரிகைகள் மற்றும் வானொலிகளுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் பாராட்டி கௌரவிச்சாங்க தெரியுமா? நம் நாடு தந்த பெருமை, நமக்கு வாக்களிக்கும் உரிமை. NVSP இணையதளம் வாக்காளர் பற்றிய தகவல் தரும். 1950 வாக்காளர்களின் தகவல் மையம். 1950 வாக்காளர்களின் தகவல் மையம். ஒவ்வொரு வாக்கும் தேசப்பற்று, வாக்களித்து நீ கடமையாற்று. நண்பர்களே, தேர்தல்களின் போது ஊடகத்தின் தாக்கம் அல்லது அதன் பங்கை அறிந்து கொள்வோம். பேராசிரியர் தனது பத்திரிகை மாணவர்களுக்கு தேர்தலில் ஊடகத்தின் தாக்கம் தொடர்பான தகவல்களை தருகிறார். நாமும் அவரது வகுப்பிற்கு செல்வோமா? வணக்கம் வணக்கம். உட்காருங்க. என்ன இன்னைக்கு கிளாஸ் முழுக்க நிரம்பி இருக்கே. அடடா, இதை பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற உட்கார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது, முக்கியமானதும் கூட. ஜனநாயகத்தில் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களோட பங்கு என்னவா இருக்கணும்? உங்களை யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். சார், ஜனநாயகத்தில் ஊடகங்கள் ரொம்ப வலுவானதாக கருதப்படுது. அதோட ஜனநாயகத்தின் 4வது தூணா ஊடகத்துறை தான் அழைக்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க கனிஷ்கா. அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், வாக்காளர் இவங்களுடைய விழிப்புணர்வு தொடர்பான தகவல்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையுமே ஊடகங்கள் மூலமாக தான் வாக்காளர்களை சென்றடையுது. இந்த தகவல்கள் எவ்வளவு உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு வாக்காளர் தன்னுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது எளிதாக இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்கு செலுத்த இருக்கிற நானும் தேசிய வாக்காளர் தினத்தன்னைக்கு நடந்த விழாவுக்கு போயிருந்தேன். ஊடகத்துறையை சேர்ந்த பல பேர் அங்கே வந்திருந்தாங்க. பல ஊடகங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. அங்கே தான்
இந்திய தேர்தல் ஆணையத்தோட பலமாகவும் சக்தியாகவும் ஊடகங்கள் இருக்கிறத பார்த்தேன். நீ சொல்கிறது ரொம்ப சரி சுரேஷ். தேர்தல் செயல்பாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தோட பங்காளியாக ஊடகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் துணை நிற்கிது. தேர்தல் அறிவிப்பில் தொடங்கி தேர்தல் முடிவுகள் வெளியாகிற வரைக்கும் ஊடகங்களோட பங்கு ரொம்பவும் முக்கியமானது. தேர்தல் நடத்தை விதி மீறல், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வழக்குகளில் ஊடகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. இது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையத்தோட எல்லா முயற்சிகளையும் வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்துறதும் இந்த ஊடகங்கள் தான். ஆனால் தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்து ஊடகங்கள் மூலமாக பெய்டு நியூஸ், அதாவது கட்டணம் செலுத்தி போலி செய்தி வெளியிடுறது தொடர்பான தகவல்களையும் அடிக்கடி கேட்குறோமே, இதை தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ரமேஷ், நீ சொல்கிறதுல உண்மை இருக்குது. ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தான் சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்திய ப்ரெஸ் கவுன்சில் ஒரு செய்தியை இல்லை அனாலிசிஸை வந்து பெய்டு நியூஸாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு சில ஒரு வரையறைகள் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தா ஒவ்வொரு ஊடகத்திலும் வெளியிடப்படுற செய்தியோ பகுப்பாய்வோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு பணமோ அல்லது பெருசு பொருட்களோ கொடுத்து வெளியிட்டால் அந்த செய்திகள் பெய்டு நியூஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெய்டு நியூஸ்கள் தான் கடுமையான பிரச்சனையை உருவாக்குது. இது தேர்தல் சமயத்தில் வாக்காளர்கள் மேலே தேவையில்லாத செல்வாக்க ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. சார், இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்குதுங்க சார்? கயல், அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் கட்டண செய்திகளை தடுக்கிறதுக்கும் ஊடகங்களை கண்காணிக்கிறதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி சில குழுக்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த குழுக்கள் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, MCMC அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த குழுவோட வேலை என்ன சார்? தேர்தல் நேரத்தில் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் அந்த டிஜிட்டல் மீடியாஸ், மின்னணு ஊடகங்கள், இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி செய்தி கவரேஜ் அப்படிங்கிற போர்வையில் வெளியிடப்படுற ஊடகமாக அதில் மறைஞ்சிருக்கிற அரசியல் விளம்பரங்களை கண்டுபிடிச்சு தவறான செய்திகளை பரப்புகிறவங்க மேலே தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க சார்? கரெக்டாக கேட்டேன். இதில் யார் யார் பங்கு பெறுவாங்க? மாவட்டம் அப்புறம் மாநில அளவிலான குழுக்களுக்குள்ள வெவ்வேறு உறுப்பினர்கள் இருக்காங்க. மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அப்புறம் தேர்தல் நடத்துகிற அலுவலர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. கூடுதலாக இதில் உதவி தேர்தல் அதிகாரி இருப்பார். அவர் வந்து துணை மாவட்ட நீதிபதி லெவலுக்கு குறையாத இடைநிலை நிபுணராக இருப்பார். அதோட சமூக ஊடக நிபுணர் ஒருத்தரும் இருப்பார். இவங்க எல்லாரோட மத்திய அரசோட தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக அதிகாரி தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கலாம். இது தவிர மாவட்ட தன்னார்வலராக இருக்கிற பொதுமக்களில் சிலர், இடைநிலை நிபுணராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஐயா, MCMC தவிர வேற ஏதேனும் அமைப்பு அல்லது குழு இருக்கா? இருக்கு. இது தவிர பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஊடகங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் வெளியிடுது. செய்தி ஒளிபரப்பு தர நிர்ணய ஆணையம் பெய்டு நியூஸ் மற்றும் டீப் ஃபேக்ட், இந்த போலி செய்திகள் குறித்த வழிகாட்டுதல்களையும் அவ்வப்போது வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்குது. சார், இப்போல்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அப்புறம் போலிகளை உருவாக்கும் டீப் ஃபேக் எல்லாம் வந்திருக்கிற இந்த நிலையில் எது போலியானது, எந்த தகவல் சரியானது அல்லது தவறானது என்பதில் கவனமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நண்பர்களே, இந்திய தேர்தல் ஆணையமும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் போலிகளை உருவாக்கும் டீப் ஃபேக் குறித்து மிகவும் தீவிரமாக உள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்களும் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். அவர் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாமா? டெக்னாலஜி ने जहां चुनावी प्रक्रिया को सुचारू தேர்தல் செயல்முறையை சீராகச் செய்ய தொழில்நுட்பம் உதவி செய்தாலும் அதே தொழில்நுட்பம்தான் ஜனநாயக செயல்முறைக்கு சவாலாகவும் உள்ளது. தவறான தகவல், போலிகளை உருவாக்கும் டீப் ஃபேக், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தவறான செய்திகளை உருவாக்கும் செயல்முறை அதிகரித்து வருகிறது. அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியாக உள்ளது.
மீண்டும் ஒருமுறை பேராசிரியரின் வகுப்பிற்கு செல்வோம். அதே போல் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவுறதை எதிர்த்து போராடுறதுக்கான முதல் படி போலி செய்திகளை கண்டறியறது தான். இதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது ஏற்கனவே பகிரப்பட்ட தகவல்களோட மூலத்தை நாம் சரி பார்க்கணும், அதோட அசலை பார்க்கணும். அப்புறம் அசல் இணையதளம் சேனல்களில் வர்ற செய்திகளை சரி பார்க்குறது. அப்புறம் முக்கியமாக ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்துக்கு மூலமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய வெவ்வேறு நம்பகமான தகவல்களோடு ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். தேர்தல் தொடர்பான தகவல்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட இணையதளம் இருக்குது. அப்புறம் அவங்க அதிகாரப்பூர்வமாக சில சமூக ஊடக தளங்கள்லையும் இயங்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு சார். இப்ப தேர்தல் ஆணையத்தோட ஊடகங்களுக்கான தலைமை இயக்குனர் பி நாராயண் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? इलेक्शन कमीशन जो है उसका जो एंगेजमेंट है मीडिया के साथ, ஊடகங்களுடனான தேர்தல் ஆணையத்தின் ஈடுபாடு 3 வகைப்படும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஆகியவற்றில் தேர்தல் கமிஷனுக்கு சொந்த தளம் உள்ளது. இந்த ஊடகங்களில் தேர்தல் தொடர்பான செய்திகள், எப்படி வாக்களிப்பது, எப்படி பதிவு செய்வது மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தகவல்கள் உள்ளன. அதோடு இவற்றை தொலைக்காட்சி, வானொலி, தனியார் வானொலி, அகில இந்திய வானொலி என பல ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்கிறோம். தூர்தர்ஷனிலும் பிற ஊடகங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, மாதிரி நடத்தை விதிகள் பற்றியும் பெய்டு நியூஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஊடகங்களில் விளம்பரங்களை கொடுக்கிறோம். மூன்றாவதாக, ஊடகங்கள் மூலம் ஃபீட்பேக் பெறுகிறோம். ஏதேனும் புகார் இருந்தால் மீடியாவில் வரும் அறிக்கையின்படி அவற்றை சரி செய்கிறோம். இதற்காக நாங்கள் ஊடகங்களுடன் இணைந்து செயல்படுகிறோம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் ஒளிபரப்பு செய்ய சம வாய்ப்பு வழங்குவது குறித்து ஆகாசவாணியின் தலைமை இயக்குனர் வசுதா குப்தா அவர்கள் கூறியதை கேட்கலாமா? தேர்தல்களில் அனைத்து தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சிகளுக்கும் சமநிலை வழங்கும் வகையில் ஆகாஷ்வாணி செயல்படுகிறது. இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு அரசியல் கட்சிகளுக்கான ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த நேரத்தின்படி தங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். தேர்தலின் போது ஒலிபரப்பப்படும் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் நடத்தை விதிகளை பின்பற்றுவதில் ஆகாஷ்வாணி எப்போதும் விழிப்புடன் இருக்கும். தோழர்களே, இது உங்களுக்கான கேள்வி நேரம். உங்க பதில உங்க முழு பெயர் மற்றும் முகவரியை திங்கட்கிழமைக்குள்ள வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பலாம். எங்க வாட்ஸ்அப் எண் 9990311950. இன்றைய கேள்வி: தேர்தல் நேரத்தில் அரசியல் விளம்பரங்கள் மற்றும் செய்திகளை கண்காணிக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் குழுவின் பெயர் என்ன? சென்ற வார நிகழ்ச்சியின் வெற்றியாளர் லக்ஷதீப் தலைநகரம் கவராட்டியை சேர்ந்த ஃபஸ்லினா பேகம். சரியான விடை சி விஜில் ஆப். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட இருந்து விடைபெறுவதற்கான நேரம் வந்தாச்சு. வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.